உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது இந்த 2024 வருடத்துக்குரிய தை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த தை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் இருக்க விருச்சிக மனையில் சுக்கிரன் அமர்ந்திருக்கார். இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது 18/1/2024 அதாவது தை மாதம் 4ஆம் தேதி அன்று தனுசு மனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் தனுசு மனையில் இருக்க, அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில, அதாவது 1/2/2024 அதாவது தை மாதம் 18ஆம் தேதி புதன் பகவான் மகரம் மனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல செவ்வாய் பகவான் 5/2/2024 அதாவது தை மாதம் 22ஆம் தேதி என்று மகரம் மனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். மகரம் மனையில் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் அமர்ந்திருக்க, சனி பகவான் கும்பமனையில் அமர்ந்து கொண்டு, ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் பலனை கொடுக்க போகிறார். அதாவது மேசம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசினருக்கும் இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிடம் 3-4 நட்சத்திர பாதங்களையும், திருவாதிரை 1-2-3-4 நட்சத்திர பாதங்களையும், புனர்பூசம் 1-2-3 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை கொண்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அல்லவா? அந்த 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போ தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு கேட்க அங்கே ராகு பகவான் அங்கே உட்கார்ந்திருக்கார். அப்போ நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தையும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அப்போ சிலர் தொழிலை ஆரம்பித்து அந்த தொழிலில் இதுவரைக்கும் ஒரு நஷ்டமாகவே இருந்தது, ஏதோ ஒன்று போய்கொண்டிருக்கிறது என்று அதில் ஒரு மாதிரியான ஒரு மன கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு நல்ல மாற்றம், லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த குரு பகவான் இதுவரைக்கும் யாரோட பிடியில் இருந்தார் அப்படின்னா ராகுவனுடைய பிடியில் இருந்து கொண்டிருந்தது. அப்போ இப்போ ராகு சுயமாக தன்னுடைய ஒளி பொருந்திய அமைப்பில் இருந்து கொண்டு தனது 7ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்போ சொந்த தொழிலில் இதுவரைக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு சொந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை, புதிய புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேச்சு, அறிவு, புத்தி ஒரு சரியான அமைப்புல இல்லை. அதாவது தான் ஒன்று நினைக்கிற அது ஏதோ ஒரு மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றவங்களுக்கு சில அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த அனுபவ பாடத்தின் வழியாக இப்படி செய்தால் இது நன்று என்று அழகாக உங்களுக்கு புரியப்பட்டு இப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளானை புகுத்தி திறம்பட செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று தனது 3ஆம் பார்வையாக அந்த குரு பகவானை பார்க்கிறார். அப்போ 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய இந்த மாதத்தில் பார்க்கும்போது நிச்சயமாக, அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கின்ற காரணத்தால
தொழில் சார்ந்த விஷயத்தில், வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். இதுவரையில் ஒரு வேலையில் நல்ல வேலை செஞ்ச, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, என்னை புரிந்து கொள்ளல, மேலதிகாரிகள் புரிந்து கொள்ளல அப்படின்னு இருந்தவர்கள் கூட இப்போ உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை திறம்பட செய்து உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. வேலையில் ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல மாற்றம் வேணும், எனக்கு அடுத்த ஒரு ப்ரமோஷன் வேணும், அடுத்த ஒரு வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தேறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமா குரு பலன் இருக்கிறது. குரு பகவான் 11ஆம் இடத்திலேயே நல்லா இருக்காரு. இதுவரைக்கும் குருவோடு ராகு இருந்த கிரகணத்துவம் ஆகி அந்த குரு ஒரு வகையில் அந்த ஒளித்தன்மை குறைந்திருந்ததும் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ பரிபூரண ஒளியோட அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தனது பாக்கிய பார்வையாக அந்த 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தையே பார்க்கிறார். அப்போ நிச்சயமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் அதே திருமணஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவானும் அங்கே 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பார்வையோட உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்தவாறு வரன் உங்களுக்கு இவர்தான் அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய தன்மையை உறுதியாக கொடுக்கும்னா மிக இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்களுக்கு சில மன கஷ்டங்கள், சங்கடங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். இதுவரைக்கும் ஒரு வேலையில் இருந்த இனி நாம் ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற மன உந்துதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளுடன் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாமனார் சார்ந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கக்கூடிய தன்மைகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. சூரிய பகவான் 8ல் உட்கார்ந்திருக்கார். அப்போ ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஹீட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அரசு சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு சில சங்கடங்கள், சில மன உளைச்சல்கள் வரக்கூடிய தன்மை. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் அது சரியாகக்கூடிய தன்மை. 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் போய் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால அந்த தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா சின்ன சின்ன மன குழப்பங்கள் வரும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா 3ஆம் இடம் என்பது மனதை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ அந்த அதிபதி 8ல் இருக்கிறதுனால சில கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். ஆனால் என்னன்னாலும் ஒரு சில விஷயங்கள் யோசித்து செயல்படுத்துவதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அதாவது குறிப்பாக நம்ம சொல்ல போனால் ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு ஒப்பந்தம் செய்தாலும் அது சரியாக இருக்கிறதா, டாக்குமெண்ட் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். யாருக்கும் முன்பின் தெரியாத நபர்கள் அல்லது யாருக்கும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் ராகு பகவான் 10ல் இருக்கார். 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும். ஆனால் ராகுங்கிறது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் தான். அந்த ராகு அவர் எங்கே அமர்ந்திருக்கார்? தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்நிய மதம் சார்ந்தவருடன் ஒரு நல்லுணர்வை ஏற்படுத்தும். அவர்கள் மூலமாக நல்லவைகள், நீங்கள் ஏதாவது தொழில் இருந்தாலும் வேலை இருந்தாலும் அல்லது எந்த ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அனுகூல மேன்மையை தரக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் செலுத்தணும், அதாவது அதற்குள்ள போகணுங்கிற அந்த எண்ண ஓட்டங்களை உங்களுக்கு உருவாக்கும். அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற ஆனால் ஏதோ ஒரு மாறணும் அப்படின்னா கடந்த 2 வருடங்களாக ஏதாவது ஒரு வகையில் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக
ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்பதான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஒரு மேம்பாடு கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தவர்கள் அங்கே செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் இருப்பவர்கள், அல்லது ஒரு 2 வருஷமாக அங்கேயே ஒரு பிஆர் அப்ளை பண்ணி அங்கேயே ஒரு நிரந்தரமாக குடியுரிமை இருக்கும்னா அதுக்கு ஒரு வழி இல்லாமல் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த காலங்கள் இப்போ இந்த தை மாதத்திலிருந்து விலகப் போகிறது. அங்கேயே பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. குரு பகவான் அற்புதமாக அழகாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரியோர்களினுடைய ஆதரவு இருக்கும். குருமார்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது கோயில் திருப்பணிகளுக்கு செலவிடக்கூடிய தன்மை, கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய தன்மை, உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய பிராப்தங்கள், குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, சட்டம், நீதித்துறை, இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது. அதே சமயத்தில் குழந்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குமா, குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக குழந்தைகள் அப்படின்னாலே குரு பகவானையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கணும். அப்போ அந்த 5ஆம் இடத்து அதிபதியான அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை, அதாவது அந்த குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்தின் மீது பதிகிறது. 5ஆம் அதிபதியின் மீது பதிகின்ற காரணத்தால குழந்தைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகளோட சின்ன சின்ன வாக்குவாதம், சண்டைகள் ஏற்படுத்தி ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தும். குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் ஏற்படுத்தியிருந்தாலும் அந்த தடைகள் நிவர்த்தியாக கூடிய ஒரு நல்ல மாதம். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி, சுப செய்தி காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காதல் சார்ந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடமான இடத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக ஒரு 2-3 வருடங்கள் காதல் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்களுக்கும் காதல் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மிதுனராசி என்பவர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. 4ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனத்தோடு செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தொழிலில் விருத்தியும் நினைத்த காரியங்களில் ஜெயமாக கூடிய தன்மை. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ராசியை பார்க்கின்ற காரணத்தால், ஆனால் என்ன செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் வரும். அதை மட்டும் குறைத்து கொண்டாலே இந்த மாதம் இனிமையான ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஒரு துல்லிய பலன் வேண்டும். அதாவது ஒரு சொந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதற்குண்டான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எப்போ நம்ம வீடு கட்டலாம், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு ஒரு இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு ஒரு துல்லிய விடை தெரியணும். அதாவது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.